ஆன்மீக உலகத்தின் கலகக்காரர், விதிகளுக்கு அடங்காத ஞானி அல்லது பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மேதை, இப்படி ஓஷோவை சொல்லிக்கிட்டே போலாங்க. ஓஷோ என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அந்த நீண்ட தாடி, காந்த கண்கள், மௌனம் ததும்பக்கூடிய அந்த பார்வை மற்றும் அவரை சுற்றி எப்போதும் சூழ்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய சர்ச்சைகள். இது எல்லாம் ஒருபுறம் இருக்க, இன்னைக்கு நாம பேசக்கூடிய இந்த தலைப்பு பல தசாப்தங்களாக பலருடைய மனதை குடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி, ஓஷோ தன்னுடைய ஆயிரக்கணக்கான சீடர்களை காவி உடை அணியுங்கள், கழுத்தில் 108 மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலை போடுங்கள், அதுதான் சந்நியாசத்தின் அடையாளம் என்று சொன்ன ஓஷோவை நம்ம மேடையிலயோ இல்ல பொதுவெளியிலயோ பார்க்கும்போது அவர் காவி உடையெல்லாம் அணிஞ்சிருக்கவே இல்லை. அதற்கு பதிலாக உலகிலேயே மிக விலை உயர்ந்த பட்டு அங்கிகள், வைரங்கள் பதிக்கப்பட்ட கடிகாரங்கள், விதவிதமான தலைப்பாகைகள் மற்றும் தொப்பிகளை அணிந்து ஒரு சக்கரவர்த்தியை போல காட்சி தர்றாரு. இங்கதாங்க அந்த முரண்பாடை தொடங்குது. அவர் சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணா? தன்னுடைய சீடர்களை மட்டும் ஒரு சீருடைக்குள்ளார அடைச்சு வச்சுட்டு அவர் மட்டும் ஏன் அந்த விதியை மீறினாரு?